சங்கீதம் 33 1 12 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக 9வது வசனத்தை நம்மிலே ஒருவர் வாசிக்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். भजन संग्रह 33 में 1-12 समय आज मैं ध्यान करना कोई राकसम 9 पद भजन संग्रह को 33 को 9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்லுகிறவர், கட்டளையிடுகிறவர். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். आम्ही आराधना करणे परमेश्वर जीवंदो परमेश्वर हुनुहुन्छ. அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவன் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தை என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அவர் ஒரு மனிதனை அழைக்கிறார், எச்சரிக்கிறார், தப்புவிக்கிறார். 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிறவர், பேசுகிற தேவன். அந்த பேசுகிற தேவன் 3 காரியங்களை அவர் செய்கிறார். 1 அழைக்கிறார், வா என்று அழைக்கிறார். 2வது எச்சரிக்கிறார். 3வது தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, வேதத்திலே ஆண்டவர் மனுஷனை அழைத்தார். 2 முறை சொல்லி அழைத்தார். கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் வெள்ளிக்கிழமையிலே தியானித்தோம். சுருக்கமாக தியானிச்சுட்டு போயிட்டோம், அப்படியே மேலோட்டமாக. இன்றைக்கு நாம் அதை குறித்து விரிவாக தியானிக்கும்படியாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 31, 32 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. लूका को सुसन्ना 22 अध्याय में 31-32 में एरदीचों पत्रुस को बारी में पत्रुस लाई परंपरा बोले बोलावनु बायो पत्रुस पत्रुस பேதுருவை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். சீமோனே, சீமோனே. 2 முறை பேர் சொல்லி அழைக்கிறார். வேதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 நபர்கள் ஆண்டவர் 2 முறை பேர் சொல்லி அழைக்கிறார். சீமோனே, சீமோனே, சவுலே, சவுலே, அடுத்து மார்த்தாளே, மார்த்தாளே. பழைய ஏற்பாட்டிலையும் அதே போல், நான் புதிய ஏற்பாடு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் நிறைய பேர் அழைக்கிறார். சாமுவேலை, சாமுவேலைன்னு அழைக்கிறாரு. அதே போல் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மோசே, மோசேன்னு அழைக்கிறாரு. எப்படி ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமை, ஆபிரகாமைன்னு அழைக்கிறாரு. 2 முறை அவர் அழைக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், சீமோனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்தவர் அங்கே அவனை பார்த்து முதல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு முறை ஆண்டவர் சீமோனை அழைத்தார். எப்போ அப்படின்னா, கடந்த வெள்ளிக்கிழமையில் தியானித்தோம். ஒன்றுமே இல்லாமல் வலையை அலசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்து அவனுடைய குறைவை நிறைவாக்கிட்டு கடைசியில் அவர் சொல்கிறாரு, இது இல்லை உன்னுடைய அழைப்பு, நீ மீன் பிடிக்கிறவனா இல்லை, இனி மனுஷனை பிடிப்பேன்னு அதே சீமோனை ஆண்டவர் அழைச்சார். இப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், மறுபடியும் அந்த சீமோனை அழைக்கிறாரு. அழைத்தவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது சில இடங்களில் யோவானில் அதிகமாக வரும்,
மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு ரெண்டு முறை வரும். சில வசனங்களை சொல்லும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவேன்னு வர அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் பார்க்கிற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு 2 முறை சொல்கிற காரியம்லாம் அழுத்தி சொல்லுகிற காரியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கிறோம், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அதை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம இன்றைக்கு பேசுகிற தேவன் அவர் அழைக்கிறார், எச்சரிக்கிறார், பாதுகாக்கிறார். இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ சீமோனை அழைச்சவர் இப்போ என்ன சொல்றாரு? எச்சரிப்பு கொடுக்கிறார். இது போல ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றார். அவன்கிட்ட சொல்கிறாரு, சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டா உங்களை புடைக்கிறதுக்கு அப்படின்னு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சபையை குறித்து நான் வாசிக்கிறோம். 7 சபைகளில் ஒரு சபையை நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் ஒரு பகுதியாக இருக்கிறது, ஆனால் உபத்திரவமே வாழ்க்கையாக இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போவுமே இட்லியும் இருக்காது, எப்போவுமே பிரியாணியும் இருக்காது, மாற்றி மாற்றி சாப்பிட்றோம்ல. அதே போல தான் ஆண்டவரும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் கூட எப்போவுமே கஷ்டத்தில் வைக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10 நாள் அப்படின்றாரு. குறுகிய பேதுருவில் சொல்லும் பொழுது, கொரிந்தியரில் நான் வாசிக்கும் பொழுது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அப்படின்றார். 1 பேதுரு 5 நீங்கள் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கும் பொழுது பேதுருவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், ஜாக்கிரதையாயிருன்னு. நம்ம வெளியில் பார்க்குறோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறாங்க, அதில் எத்தனை வோல்ட் கரண்ட் இருக்குது நமக்கு தெரியாது. சில இதில் 240 இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 440 வைப்பான். அது இல்லைன்னா 1000 10,000 டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்கள் ரயில்வேயில் இருக்கிற அந்த கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 1000 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இது பகுதியில் எல்லாம் 440 இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு 240. அதில் போட்டுருமா எச்சரிப்பு. எதுக்கு? அதை போய் நீ தொட்டுடாத அப்படின்றதுக்கு தான். அல்லேலூயா. நீ தொட்டுட்டா மாட்டிக்குவேன்னு. இங்கே ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. பேசுகிற தேவன், நம்மை அழைக்கிறவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இன்றைக்கி நமக்கும் கூட ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்பப்போ கர்த்தருடைய வசனத்தின் வழியாக நம்மளோட எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அல்லேலூயா. இப்படி இருக்கணும், இப்படி இருந்துக்கோ, இப்படி வாழ் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அருமையான அவருடைய வார்த்தைகளை இந்த வேத புத்தகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பைபிளை படித்தாதான் கர்த்தர் நம்மோட பேசுகிறத புரிய முடியும். ஆமென். அல்லேலூயா. பைபிளே படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மோட பேச மாட்டார். ஆனால் பேசுவார். எப்போனா இது போல் வந்திருக்கும் போதும் பேசுவார். அந்த நேரத்தில் நம்ம கேட்குறோம். ஆனால் கேட்ட பிறகு நாம் அதில் நிலைக்காமல் அதை என்ன பண்ணிடணும், அப்படியே விட்டுடுறோம். இந்த பேதுரு வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. அதுவும் கிளியராக சொல்கிறாரு, சாத்தான் உங்கள் கையில் எடுத்துட்டான். உங்களை யார் கையில் கொடுத்துட்டாச்சு? சாத்தான் உங்களை சுலகையில், சுலகைன்னா முறம் போல் வேறு மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நினைக்கிறேன். சுலகை அது புடைக்கிறது தான் பயன்படுறது. சுலகையில் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுதா, முதல்ல நீ ஆயத்தமாயிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா சீஷர்களுக்கும் சொல்லலை, சீமோனை மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அவனை மட்டும் கூப்பிட்டு சொல்கிறாரு. ஏன்னா உன்னை கொண்டு தான் நான் சபையை ஆரம்பிக்க போகிறேன்னு ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாரு. அதனால் நீ தான் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்பதனால நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கொண்டு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாக இருந்தால் தான் உன் குடும்பம் முழுவதையும் சரியாக நடத்த முடியும். அல்லேலூயா. நீ சரியாக இருந்தால்தான், எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட நீ சரியாக இருக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையில் நடக்கும் பொழுது உன் குடும்பத்தை நீ நடத்த முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார். அடுத்தது அவர் தப்பு விற்கிறவர் என்ன சொல்றாரு? நான் உனக்காக ஜெபம் பண்றேன்றாரு. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா நான் ஜெபம் பண்ணிட்டேன், உனக்காக ஜெபம் பண்ணிட்டேன், அதனால இருந்தாலும் உனக்கு என்ன பண்றேன், உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன்.
உன்னை நீ தப்பித்து கொள்ளும்படியாக உனக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியரில் நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, சோதிக்கப்படுவதற்கு அனுமதியும் கொடுத்துறாரு, சோதனையை மேற்கொள்ள நமக்கு பலத்தையும் தர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தப்பு வைக்கிற தேவன். நாம தான் நிறைய நேரத்தில் அவரை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். पिलिपिको द्विको त्यारामा आम्ही पडदैछौँ. परमप्रभुले हाम्रो हृदयमा योजना दिनुहुन्छ. ती योजनालाई पुरा गर्ने सामर्थ्य शक्ति परमेश्वरले दिनुहुन्छ. ஆண்டவர் செய்கையும் விருப்பத்தை உண்டாக்குகிறவர். இங்கே வாசிக்கிறோம், அவர் சோதிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொன்னவர் அந்த உத்தரவு கொடுத்துட்டாரு. அப்போ அதுலேருந்து தப்பித்து வரும்படியாக அவரை நமக்காக ஜெபம் பண்ணுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பேதுரு பாருங்க, அது சொன்ன பிறகு அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் நடக்காது, நீங்கள் சொல்கிற பேரெல்லாம் நடக்காது, நான் உங்கள் கூட சாவறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றான். இதெல்லாம் நடக்காது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது. அவர் சொல்கிறாரு, புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டா பேதுருவே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கமாக சொல்கிறாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னால் இன்றைக்கு நீ என்ன பண்ணுவ, 3 தரம் என்னை மறுதலிப்பன்றார். மேட்ரின்னு சொல்லிடுறார். அடுத்தது என்ன சூழ்நிலையில் எதை நீ செய்ய போகிற என்பதையும் சொல்லிட்டார். அவன் சொல்கிறான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில், நான் எப்படி இருக்கிறேன், நான் உங்கள் கூட வந்து சாவறதுக்கு ரெடின்னு சொன்னவன் எப்பொழுது இயேசுவை அவர்கள் பிடிக்க வந்தார்களோ விலைக்கு ஓடிட்டான். ஓடிட்டவன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தவன் யாருன்னா இந்த 12 சீஷரில் பேதுரு மட்டும்தான். மற்ற எவனும் இல்லை, எல்லாம் ஓடி போய் அவங்களாம் ஓடிட்டாங்க. ஏன்னா வசனம் சொல்கிறது, மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறியது. அப்போ இந்த நிறைவேறுதலுக்குள்ளேயே சீமோனுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தினுடைய எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பு வந்த பிறகு நம் வாழ்க்கையில் விழிப்பாக அதை ஜெயிக்கும்படியாக நாம் செயல்படுறோமா? परम प्रभु को बचन द्वारा हामीलाई होशियार रहौँ भनेर परमेश्वरले चाहिँ बेला बेलामा प्रभुको वचनबाट हाम्रो माझमा बोलिदिनुहुन्छ. जतिजनाले हामी त्यो वचनलाई सुनेर ध्यान साथमा आगे गर्नेलाई होशियार साथमा बसिरहेछौँ. எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்மளே ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்கு என்று சொல்லி அதை ஜாக்கிரதையோட கவனத்தோட, இப்படி வசனம் வந்துடுச்சு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும், எத்தனை பேர் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகிறவர். அங்கே சீமோன் பேசினவர், அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்கன்னா 3 முறை மறுதளிக்கிறான், மறுதளிச்சிட்டான், 3 முறை மறுதளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சீமோன் வாழ்க்கையில் வந்த சோதனை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரையே மறுதளிக்கவும் பிறகு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு பின்மாற்ற வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சர்ச்சை விட்டு பின்வாங்கி போகிறது இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ளேயும் பின்மாற்றமானவர்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்த கடவுளுக்குரிய காரியங்கள் இருந்த அந்த விசுவாசம், ஜெப வாழ்க்கை, கடவுளோடு பேசுகிறது, கடவுளுடைய விஷயத்தில் ஈடுபடுறது, இதெல்லாம் குறைஞ்சி போய் இருக்கிறவங்க தான் பின்மாற்றக்காரர்கள். அல்லேலூயா. ஆனால் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ பின்வாங்கி போனவர்கள் என்பவர்கள் டோட்டலாக அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இயேசுடைய உபதேசத்தை கேட்ட பிறகு இயேசுவோட கூட வரலன்னு பைபிளை வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் பின்வாங்கி போனார். பின்வாங்குதல் வேற, பின்மாற்றம் வேற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பின்மாற்றக்காரர்கள் சபையில் இருப்பாங்க, பின்வாங்கி போனவர்கள் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஊர் கதை பேசிட்டு வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க.
4 முனை சந்தில் உட்காந்துக்கிட்டு, இல்லை பீச்சில் கடற்கரையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் பின்வாங்கி போனவர்கள். பின்மாற்றக்காரர்கள் என்பது அழைத்து வருவாங்க, ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இருந்த அந்த வேகம், ஆண்டவருக்காக ஒன்றை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற அந்த வேகமானது, உற்சாகம், துடிதுடிப்பு இல்லாமல் தனிந்து போயிருக்கிறவர்கள் தான் பின்மாற்றக்காரர்கள். அல்லேலூயா. இங்கே பேதுரு வாழ்க்கை அப்படி தான் மாறிடுச்சு பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, மறுதளிச்சான், பிறகு மன கசந்து அழுதான்னு இருக்கு பாருங்க. மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஓரளவு அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து அழுதுட்டான். ஆனால் திரும்ப என்ன பண்ணுறான்? மீன் பிடிக்க போகிறான். ஆண்டவர் மீன் பிடிக்கிறவனை தான் அழைச்சாரு, மனுஷனை பிடிக்கிறேன்னு. ஆனால் திரும்ப என்ன பண்ணிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான் அவன். ஆமென், அல்லேலூயா. மீன் பிடிக்க போயிட்டான். அவன் மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே எல்லாரும் நாங்களும் வரோன்னு எல்லா அப்போஸ்தலரும் கூட சேர்ந்து மீன் பிடிச்சி அவங்க எல்லாம் கரையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. மறுபடியும் பழைய காரியத்தை அவங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக அங்கேயும் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறாரு. மீன் பிடிக்க போகிறாங்க, மறுபடியும் அங்கேயும் அவங்களுக்கு ஒன்றும் சரியாக கிடைக்கல. ஆண்டவர் அங்கே வர்றாரு. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாங்க? போயிட்டு மறுபடியும் மீன் பிடிக்கிறாங்க. பெரிய மீன்கள் கிடச்சிது அப்படின்னு இருக்குது. அவங்க பிடிக்கிறாங்க. அப்புறம் கரையில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு மீனை சுட்டு கொடுக்குறாரு அப்படின்னு இருக்குது வசனம். அப்பொழுது அவர்கள் உணர்வடைந்தார்கள். கடைசியாக சீமோனை பார்த்து மறுபடியும் பேசுகிறாரு. சீமோனே, சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் பேசுகிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்ட உடனே, ஆண்டவரே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்றான். என் ஆட்டுக்குட்டியை மேய் அப்படின்றார். மறுபடியும் 2வது தடவையும் கேட்குறாரு, அன்பாக இருக்கிறாயான்னு. அன்பாக இருக்கிறேன்றான். 3வது தடவையும் கேட்கும்போது தான் அவன் அழுது தன்னை முழுமையாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். நான் அன்பாக இருக்கிறேனோ இல்லையோ என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பான்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுக்குறான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறான். அப்போ ஒரு மனிதனோடு ஆண்டவர் பேசுகிற தேவன் அழைக்கிறார், எச்சரிக்கிறார், தப்பு வைக்கிறார். கொரிந்தியரில் அழகாக இருக்குது, நம்முடைய திராணிக்கு மேலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, சோதிக்க அவர் அனுமதி கொடுப்பதே இல்லையா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஹல்லேலூயா. பேதுருவை நாம் பார்த்தோம். அவனுக்குள்ளான ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு, தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பேசுகிறவர். பேதுரு வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அவர் பேசினார், அழைச்சி கொண்டு போனார். திரும்ப பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். அவரை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு
மறுபடியும் பேதுருவை 2 இடத்துல ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஆனால் அந்த எச்சரிப்பை அவன் கேட்டும் அந்த எச்சரிப்பை கவனியாதபடி, அதை சரியாக அவன் புரிந்து கொள்ளாமல் அந்த எச்சரிப்பிலே, ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புக்கு எதிர்மறையாக அவன் செயல்பட்டான். ஆனால் மனம் கசந்து அழுதான். திரும்ப ஒரு பின்மாற்றத்துக்கு போன அவனை கர்த்தர் மறுபடியும் அவனை அழைச்சார். அவனை ஆண்டவர் அர்ப்பணிக்க செய்யும்படியாக அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து தான் கேட்குறாரு, மகனே மகளை என்னை நேசிக்கிறையா? என்னை நேசிக்கிற அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எனக்கு பிடிச்சதை நீ செய்வேன். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு பிடித்ததை நாம் செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். ஏசாயா 43:21 வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை சொல்லுங்கள், எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கி ஆண்டவரை நம்ம ஏற்படுத்தின நோக்கம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நோக்கம், அவரை நாம் துதிக்க, மகிமைப்படுத்த, அவருக்கு பிரியமானது செய்யும்படியாக. எனவே இந்த காலையில் வந்திருக்கிற நாம் பேதுருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசினதை பார்த்தோம். இரண்டாவதாக கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4-6 வரை. प्रेरित 9 अध्यायम 4 देखी 6 पर त्यानी रहे प्रेरित पौल को बारी माँ में हृदय चूँ परमेश्वर ले दिए को बोलावट त्यसको बादमा उहाँको जीवनमा भएको सबै कुरालाई हामी त्यानी रहे हृदय चूँ. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் இங்கே சவுலை அழைக்கிறார். பவுலா மாறுறதுக்கு முன்னால ஆண்டவர் சவுலை அழைக்கிறார். சவுலே சவுலே நீ ஏன்பா என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அவன் கேட்குறான், நீங்க யாரு? பார்வோன் முதல்ல ஒரு மனுஷன் கேட்டான், கர்த்தர் யாரு அப்படின்னு அவன் கேட்டான். உங்களை போக சொல்றதுக்கு, விடுதலை பண்ண சொல்றதுக்கு அவர் யார், கர்த்தர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டான் பார்வோன். அவன் கேட்ட கேள்விக்கு தான் யாருன்னு 10 வாதைகளை கொடுத்து அவர் காண்பிச்சார், நான் தான் அப்படின்னு. அல்லேலூயா. இங்க சவுல் நீங்க யாருன்னு கேட்குறான். அங்க பார்த்தீங்கன்னா, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அப்பதான் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கர்த்தர் பேசுறார், அழைக்கிறார், சவுலை அழைக்கிறார். சவுலே சல்வே அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ சூழ்நிலை நமக்கு தெரியும், அந்த சம்பவம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. எருசலேமில் அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை, சபையை துன்பப்படுத்தினது இல்லாமல் இன்னும் பல இடங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக அவன் என்ன பண்ணுறான், உத்தரவு வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணுறான், புறப்படுகிறான். அப்படி புறப்பட்டு போகிற வழியிலே கர்த்தர் சடிதியிலே ஒரு ஒளியாக அங்கே ஏற்பட்டு, அது ஒரு வனாந்தரமான ஒரு இடம், அந்த இடத்துல ஏற்படுது. பகல் வேலை தான், சூரியன் ஒரு பக்கம் ஒதுக்குது, அதை விட பிரகாசம், ஒரு பிரகாசமான ஒளி அங்கே தோன்றுகிறது. அதை பார்த்த உடனே எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அந்த வேளையில் சவுளுடைய வாழ்க்கையில் கண் பார்வை போயிடுச்சு. அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கண்களில் மீன் செதில் போல் ஒன்று போய் மறைச்சிருச்சு அப்படின்னு. அப்படின்னா இப்போ லேசர்னால என்ன பண்ணுறாங்க, செதிலை எடுக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் ஒரு லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அவன் கண் பார்வை மூடிட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஒளியை பார்த்த உடனே, ஏன்னா லேசர்னால ஒளி தான், அந்த ஒளியை தான் வச்சு தான் அவன் கரைக்கிறான். இங்கே ஒரு பெரிய லேசர் ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த லேசர் மூலமாக, அதன் மூலம் இருந்த ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் கண்களில் மறைவு ஏற்பட்டு விட்டது, சத்தம் மட்டும் கேட்குறான். அவன் அந்த பகலில் பார்த்தா சூரியனை விட பயங்கர பிரகாசமான ஒரு பிரகாசம் அங்கே அவர்களை சுற்றி ஒளி வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அந்த ஒளிக்குள்ளே. அங்கே பேசுகிறார் ஆண்டவர், சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. என்ன துன்பப்படுத்த, அதை சொல்ற, உன்னை தொடுகிறவன், சொல்லுங்க வசனத்தை முடிங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை
தொடுகிறான் அப்படின்றதுனால தான் அவன் கண்ணை முதல்ல எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எழும்பட்டும், ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கார், மறந்துடாதீங்க. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அழைக்கிறாரு. ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்றாரு. இப்போ ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்புனா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் யாராவது உதைப்பாங்களா? உதைச்சா என்ன ஆகும் சொல்லுங்கய்யா? முள்ளில் உதைச்சா என்ன ஆகும்? நம்ம கால் தான் பஞ்சர் ஆகும். ஆமென், அல்லேலூயா. முள்ளில் உதைச்சா நம்ம கால் தான் பஞ்சர் ஆகும். ஒன்றும் இல்லை, சப்பாத்தி கல் இருக்குது, செடி இருக்குது, இங்கெல்லாம் முதல்ல இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகும்போது கூட இங்கெல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் இது பண்ணலை, இந்த இடத்துல வளர்ந்து இருந்துச்சு, ஓரத்தில் இருந்துச்சு. அப்போ காம்பவுண்ட்லாம் கட்டலை, இது ஓப்பனாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் செடி நிறையா வளர்ந்துருக்கும். ஐயாவுக்கு தெரியும், பால்ராஜ் ஐயாக்கெல்லாம் தெரியும், இருந்திருக்காரு ஆரம்பத்தில் இருந்து. அதில் போய் நம்ம உதைச்சா என்ன ஆகும் சொல்லுங்கள்? நம்ம கால் தான் பஞ்சர் ஆகும், ரத்தம் வரும். ஏசப்பா சொல்கிறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் விளையாடுற. முள்ளில் வச்சா யாருக்கு டேஞ்சரு, நஷ்டம்? உனக்கு தான்ப்பா கஷ்டம். முள்ளில் உதைக்கிறது கடினமாம், முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. முதல்ல சொல்லிட்டாரு, நீ என்ன துன்பப்படுத்துறன்னாரு. இப்போ சொல்கிறாரு, நீ செய்கிற வேலை என்னன்னா, நீயே முள்ளில் உதைச்சிக்கிற, கடைசியில் உனக்கு தான் நோவு, உனக்கு தான் நோக்காடு, உனக்கு தான் பலவீனமாக ஆகிடுவேன், உன் ரத்தம் தான் வெளியே போயிடும், வீணாக போயிடும்ன்றார். அடுத்து அங்கே வாசிக்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே. இப்போதான் ஆண்டவரேன்ற வார்த்தை அவனுக்கு வருது. நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். நல்லா கவனிங்க, இயேசுவின் நாமத்தை மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்று அப்படிப்பட்டவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அடிக்கவும் துன்பப்படுத்தவும் ஜெயிலில் போடும்படியாக எழும்பின சவுலுவன். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடைசியில் ஸ்தேவானை கொலை செய்யப்படும் பொழுது இந்த சவுலும் சம்மதித்திருந்தான் நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் அவர்கள் எல்லாம் கல்லெறிந்து கொள்ளுவதற்காக எல்லாரும் ரெடியான பொழுது அவங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை இவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு பைபிளில் எழுதியிருக்கு. அப்படிப்பட்டவன் அவன் ஒரு இடத்துல சவுல் பவுலாக மாறின பிறகு சாட்சி கொடுக்குறான். யூதன் முறைப்படி யூதனாக இருந்தேன், இப்படிலாம் நியாயப்பிரமாணத்தெல்லாம் சரியாக நான் கை கொள்ளவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. இப்படிலாம் இருந்தேன். அப்புறம் சொல்கிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நான் எதிராக எழும்பினேன், அப்படிப்பட்ட மார்க்கத்தாரை நான் கொலை செய்யும்படி வகை தேடினேன், கர்த்தர் என்னை சந்திச்சாருன்னு சாட்சி 2 இடத்துல கொடுக்குறார். ரோமில் கொடுக்குறாரு. இந்த கப்பலில் சேதம் அடைஞ்ச போது கூட கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை பற்றி சாட்சி சொல்லணும், அதனால் யாரும் சாக மாட்டீங்கன்றார். மெலித்தா தீவுக்கு போய் திரும்ப அவர் போய் ரோமில் போய் சாட்சி சொல்கிறார். அப்போ இந்த சவுலை ஆண்டவர் அழைக்கிறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ சும்மா சும்மா உழைச்சிக்கிட்டே இருந்த அப்படின்னா முள்ளில் உன் கால் டேமேஜ் ஆகிடும், உன் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கர்த்தர் அங்கே எச்சரிப்பு கொடுத்த உடனேயே அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். என்ன செய்யணும்னு ஒன்று அவன் சொல்கிறார், நீ தப்பு வைக்கப்படுவதற்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ கண்ணு தெரியல, உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ இதிலிருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நான் உனக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பு வைக்க ஒரு வழியை கொடுக்கிறார். அவர் தப்பு வைக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கிறார். சங்கீதம் 16:7 நாம் வாசிக்கும் பொழுது, பக்தர் என்ன சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர், நான் அவருக்கு விரோதமாக தான் எழுப்பிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு, நீ இப்படியே இருந்தனா முள்ளில் உதைக்கிற, உனக்கு கஷ்டம் அப்படின்ட்டாரு. உன் கால் தான் பஞ்சர் ஆகிடும்.
યાની પ્રેરિત પૌલને અમે હૃદયશું કાંટામાં લાગતા મારી પણી तिमीलाई कमजोरी हुन्छ काँटाको केही हुँदैन முள்ளில் உதைக்கிறது கடினம் முள்ளுக்கு எந்த டேமேஜ் ஆகாது நமக்கு தான் டேமேஜ் ஆகும் என்பதை கர்த்தர் உணர்த்துறாரு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் இப்போ ஆண்டவர் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு போக்கை ஏற்படுத்துகிறாரு அங்கே என்ன சொல்கிறார் நீ பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் இங்கே ஆண்டவர் நமக்கு தெரியும் அங்கே அனனியா என்கிற ஒரு மனுஷனை அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு நீ யோப்பா பட்டணத்துக்குள்ளே போ அங்கே இந்த சவுல் என்ற மனுஷன் இருக்கிறான் அவன் இப்போ ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் குறிப்பால் சொல்கிறார் பாருங்கள் இந்த சவுல் கர்த்தர் சந்தித்த பிறகு அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்த பிறகு அவனுக்குள்ள ஒரு மனம் மாறி அவன் உடனே தன்னை சரண்டர் பண்ணுறான் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டாரு போனவன் இப்பொழுது அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான் 3 நாள் இரவும் பகலும் புசியாமல் பவுல் சவுல் என்பவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் 3 days நைட் அண்ட் டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அனனியாவிட்ட சொல்கிறாரு உடனே அனனியா பயப்படுறான் அவனா ஐயோ ஆண்டவரே அவன் தான் எல்லாரையும் கொலை செய்ய வந்தானே அப்படின்ற அப்போ தான் சொல்கிறாரு என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவா பாடுபட போகிறான் என்பதை பாரு பொறுத்திருந்து பாரு அப்படின்றாரு சவுல் பவுலாய் மாறிய பொழுது பாடுகள் அவனுக்குள்ளே இருந்தது கஷ்டங்கள் அவன் ஊழியத்திலே வந்தது ஆனாலும் கர்த்தர் கைவிடாதவர் அவனோடு இருந்தார் அவனை அநேக இடங்களுக்கு கொண்டு போனார் அநேக நாடுகளுக்கு கொண்டு போனார் அநேக நாடுகளில் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் செய்தார் சபைகளை உருவாக்கவும் கர்த்தர் பவுல் மூலமாக கிருபை செய்தார் அதே வேளையில் சபைகளை ஸ்தாபிக்க மாத்திரமல்ல அந்த சபைகளை ஸ்திரப்படுத்தவும் 3 மிஷனரி பயணங்களை பவுல் மேற்கொண்டதை பார்க்கிறோம் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இருந்துட்டாங்க சொல்ல வேண்டுமானால் 40 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஊழியம் செஞ்சாங்க ஆனால் பவுல் மட்டும்தான் அவர் 100கணக்கான சொல்லணும்னா அவருடைய பிரயாணங்கள் கணக்கெடுத்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே அவர் ரவுண்ட் அடிச்சிருக்கார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா காரணம் என்ன அவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்த உடனே அவன் விழிப்பாயிட்டான் ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டான் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்பொழுது நமக்கு அது உடனே ஒப்பு கொடுத்து நம்ம கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆமென் அல்லேலூயா நம்மை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக நடத்த முடியும் जब परमेश्वर हाम्रो माझमा बोल्नुहुन्छ जो परमेश्वरको वचनलाई सुनेर आज्ञा गर्छौँ परमेश्वर हामीलाई साथ रहेर हामीलाई उचाल्नुहुन्छ हामीलाई जोगाउनुहुन्छ हामीलाई बचाउनुहुन्छ हरेक नराम्रोबाट हामीलाई बचाउनुहुन्छ எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கு விலக்கி நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் இங்கே நாம் பார்க்கிறோம் சவுல் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் நீ அங்கே போ அப்படின்றாரு இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அனனியா சந்திக்கிறார் அனனியா சவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அல்லேலூயா அனனியா தான் யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது சவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் பிறகு அவருடைய பேர் பவுலா எப்போ மாறுதுன்னா ஒரு 2-3 அதிகாரத்துக்கு அப்புறம் தான் பவுல் அப்படின்னு ஆரம்பிக்குது அது வரைக்கும் அவர் சவுலாக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்த பிறகு பேரும் மாறுது இன்றைக்கு பேரை மாற்றிட்டா மட்டும் போதாது நம்ம வாழ்க்கையில் அந்த பேருக்கு உரிய மனம் மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆமென் அல்லேலூயா இந்த சவுல் பவுலாய் மாறினது உடனே மாறலை நல்லா ஞாபகம் வச்சுங்க இவ்வளோ ஜெபம் பண்ண ஆள் இதுக்கப்புறம் போகிறாரு வராரு அதுக்கப்புறம் அவர் 4 வருஷம் அவர் அரபு தேசத்தில் இருந்தார்னு கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் எருசலேமுக்கு பர்னபா என்கிறவர் தான் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறாரு ஏன்னா பேதுருக்கு முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் அவனுக்கு நடந்தது அவங்களுக்கு யாருக்கும் தெரியல ஏன்னா வேறு யோப்பா பட்டணத்தில் நடக்குது ஆனால் அவர் எருசலேமில் இருந்து போயிட்டார் அங்கே நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல ஓரளவு கேள்விப்பட்டாலும் அவங்களுக்குள்ள இன்னும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பர்னபா தான் பவுலை கொண்டு போய் எருசலேமின் தலைமை சபையில் போய் அறிமுகப்படுத்துகிறார் இவன் முன்ன மாதிரி இல்லை இவன் நல்லவன்
இப்போ வந்து கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே அறிமுகப்படுத்துகிறான். அதுக்கு முந்தைய 4 ஆண்டுகள் பவுல் அரபு தேசத்தில் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக ஆண்டவன் கொண்டு போனால் தெரியாது. ஆனால் அந்த 4 ஆண்டுகள் அவன் பக்குவப்படும்படியாக, எப்படி மோசேவை 40 ஆண்டுகள் கொண்டு போய் வனாந்திரத்தில் அவரை பயிற்சி கொடுத்தது போல இந்த பவுலும் கலாத்திய நிருபத்தில் வாசிக்கிறோம், அங்கே 4 ஆண்டுகள் அவன் அரபு தேசத்தில் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட பவுலை கர்த்தர் அழைத்தார், எச்சரித்தார். எச்சரிப்பை கேட்டவன் உடனே தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். அவன் வாழ்க்கையில் அதிலிருந்து வெளிவரும்படியாக, கண் பார்வை போன அவனுக்கு வெளிவரும்படியாக கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார், தப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் 2 பேரை நாம் பார்த்திருக்கோம். ஒருவன் எச்சரிப்பு பெற்றும் அதை பயன்படுத்திக் கொள்ள